அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக உடவியலாளர் இரா மைதரன் கிடைக்கின்றார். வணக்கம் இரா மைதரன். வணக்கம் தரான அன்புறவுகளுக்கு வணக்கம். இன்னொரு அரசியல் கள நிகழ்ச்சி அடைந்திருக்கின்றோம். இரா மைதரன், இன்று நாங்கள் குறிப்பாக பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தமிழ் அரசியல் பரப்பில் சில மாற்றம் வருகின்றதா என்று நாங்கள் கேள்வி எழுப்பியிருந்தோம். அந்த மாற்றத்துக்கான ஒரு சரியான திட்டங்கள், ஒரு வேலை திட்டங்கள் ஒன்றுமே நாங்கள் பார்க்க முடியாத நிலையில் இருந்தாலும் கூட சிலர் அவர்களுக்கு இடையில் சந்திப்புகள் நடைபெற்றது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஸ்ரீதரனை சந்தித்தது. இனி தமிழரசு கட்சி தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய கருத்துக்கள் தொடர்பாக நாங்கள் விரிவாக ஏற்கனவே பார்த்து விட்டோம். இருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியும், இன்னும் சில வாரங்களில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒரு கூட்டத்துக்கு அழைப்பு விடுத்திருப்பது தொடர்பாக இப்பொழுது பேசப்பட்டு கொண்டு வந்திருக்கிறது. இதற்கிடையில் வருகின்ற 18ஆம் தேதி தமிழரசு கட்சி தங்களுடைய மத்திய குழு கூட்டத்தை திருவண்ணாமலையில் நடத்தி இருக்கிறார்கள். இவையெல்லாம் நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் என்ன நிலைமை இருக்கின்றது இப்பொழுது என்று கூற முடியுமா? அந்த கூட்டம் நடைபெறுமா? குறிப்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அழைப்பு விட்ட அந்த கூட்டம், அதற்கு இவர்கள் தயாரா? என்ன நிலையில் இருக்கின்றார்கள்? உண்மைதான். நாங்கள் தொடர்ச்சியாக கடந்த 2-3 நிகழ்ச்சிகளில் இந்த விடயத்தை பார்த்து வருகின்றோம். உண்மையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் எடுத்திருக்கின்ற முன்னெடுப்பு மிக கால பொருத்தமான முன்னெடுப்பு. அதை நாங்கள் தமிழ் மக்களுடைய நிலையில் நின்று கொண்டு ஒரு தமிழர் தேச நலன் சார்ந்து ஒரு விடுதலை அரசியலை முன்னெடுக்கின்ற ஒரு இனத்தினுடைய சார்பிலே, அந்த இனத்தினுடைய குரலாக நாங்கள் அந்த முயற்சியை மனதார வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். அதுக்கு நாங்கள் எப்போதுமே பின்னிற்க போவதில்லை. ஏனால் அது மிக ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு ஒரு காத்திரமான ஒரு முன்னெடுப்பாக இந்த முன்னெடுப்பு ஒரு காலப்பொருத்தமான நடவடிக்கை என்பதில் மாற்று கருத்துக்கு இடமில்லை. அதே நேரத்தில் மீண்டும் இந்த இடத்திலே வலியுறுத்த விரும்புகின்றோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் கூறியதை போன்று கடந்த 15 ஆண்டுகளாக ஒரு தமிழ் தேசிய அரசியலினுடைய வீழ்ச்சிக்கும் நெருக்கடிக்கும் பின்னடைவுக்கும் தமிழ் மக்களுடைய இவ்வாறான ஒரு இக்கட்டான நிலைமைக்கும் மிக மூல காரணமாக மாற்றம் என்ற பெயரில் ஒரு எதிர்ப்பரசியலை செய்து அதற்கு காரணமாக இருந்த தமிழ் தேசிய மக்கள் முன்னணி அதற்கு பொறுப்பு கூறாமல் இந்த விடயத்திலே அவர்கள் தங்களை ஒரு தலைமை சக்தியாக முன்னிறுத்துவதென்பது எந்த விதத்திலுமே ஒரு பொருத்தப்பாடுடையது இல்லை என்பதையும் இந்த இடத்திலே அதே நிலையிலே எங்களுடைய தேச நலன் சார்ந்து ஒரு விடுதலை அரசியலை முன்னோக்கி நகர்த்துகின்ற அந்த ஒரு இனத்தினுடைய குரலாக நாங்கள் அந்த விடயத்தையும் கூற கடமைப்பட்டுகின்றோம் என்பதை இந்த இடத்திலே மீளவும் ஆணித்தரமாக கூறிக்கொண்டு, அவர் முன்னெடுத்த அந்த முன்னெடுப்பு இந்த 25ஆம் தேதி, என்னால் இதற்கு முன்னர் அவர் நான் நினைக்கிறேன் 2 சுற்று சந்திப்புகளை நடத்தி இருக்கின்றார். முதலாவது சுற்றிலே ஸ்ரீதரன் அவர்களையும் செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் சந்தித்திருக்கின்றார். அதிலே கிளிநொச்சியிலே ஸ்ரீதரன் அவர்களுடைய இல்லத்துக்கு நேரடியாக சென்று ஸ்ரீதரன் அவர்களிடம் தமிழ் மக்கள் பேரவையினுடைய தீர்வு திட்ட வரவை கொடுத்து அது தொடர்பாக கலந்துரையாடி இருக்கின்றார். அதற்கு அடுத்ததாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களையும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சந்தித்திருக்கின்றார். அது முதல் சுற்றிலே அவர்களிடம் இந்த தமிழ் மக்களுக்கான இந்த புதிய அரசியலமைப்பு தீர்வு முயற்சியிலே தமிழ் மக்களுடைய விடயம் தொடர்பாக ஒரு நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த 3 தரப்புகளும் ஒன்றிணைந்து எவ்வாறு செயல்படுவது என்பது தொடர்பாக ஒரு ஆரம்ப கட்ட கலந்துரையாடலாக பார்க்கப்பட்டது. இந்த நேரத்திலே 2வது கட்ட கலந்துரையாடல் அண்மையிலே பாராளுமன்றத்திலே இடம்பெற்றிருந்தது. அதாவது பாராளுமன்ற அமர்வுகளுக்கு நடுவே பாராளுமன்ற வளாகத்திலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன், ஸ்ரீதரன் போன்றவர்கள் அங்கே கூடி கலந்துரையாடி இருக்கின்றார்கள். ஆக இது ஒரு 2வது சுற்று சந்திப்பாக இருந்தது. அந்த ஒரு ஒற்றுமை முயற்சி, அதாவது ஒரு அரசியலமைப்பு, புதிய அரசியலமைப்பு கொண்டு வர்றதுக்கு புதிய அரசு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றது. ஆக அந்த புதிய அரசியலமைப்பு வருகின்ற போது அரசியலமைப்பு விவகாரத்தை எவ்வாறு தமிழக தரப்பு கையாளுவது என்பது தொடர்பாக கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய தலைமையிலே இந்த விடயங்களை முன்னெடுத்திருக்கிறார். அதில் 2 கட்ட சந்திப்புகள் நடைபெற்றிருக்கின்றது. இதனுடைய தொடர்ச்சியாகத்தான் 3வது கட்டமாக அவர், அதாவது உத்தியோகபூர்வமாக ஒரு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு கொடுத்திருக்கின்றார். இப்ப இதற்கு முன்னர் ஒரு நட்பு ரீதியாக அந்த நாடாளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற அந்த தரப்பினரோடு நேரடியாக சந்தித்து அதுக்கான சூழமைப்புகள் தொடர்பாக அவர் கலந்துரையாடி இருக்கின்றார். ஜனவரி 25ஆம் தேதி
அது தொடர்பாக ஒரு உத்தியோகபூர்வமான ஒரு சந்திப்பை அவர் ஏற்பாடு செய்திருக்கின்றார். அதற்கு அழைப்பும் விடுத்திருக்கின்றார். இப்ப அந்த அழைப்பு தான் இப்போது பேசு பொருளாக மாறி இருக்கின்றது. அதாவது கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் ஒற்றை நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற நிலையில் நின்று கொண்டு ஏனைய தரப்பினருக்கு அழைப்பு விடுத்திருக்கின்றார். இதிலே செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பான பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தாலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களுடைய ஒப்புதலோடு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே பங்கு பெற்றுகின்ற இதர கட்சிகளுடைய தலைவர்களையும் இந்த கலந்துரையாடலை அழைத்து வருவதற்கு அவர் கைந்தமா சொல்லி நீங்கள் விரும்பினால் யாரை வேண்டுமென்றாலும் அழைத்து வாருங்கள் என்ற ஒரு தகவல் அந்த செல்வம் அடைக்கலநாதனுக்கும் ஸ்ரீதரன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது நாடாளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துகின்ற 3 தரப்பினர் என்ற வகையிலே அவர் ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கின்றார். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். இப்ப அந்த அடிப்படையிலே ஒரு தார்மீக அடிப்படையிலே அவர்களை போய் சந்தித்திருக்கின்றார். இப்போது ஒரு கட்சி ரீதியான சந்திப்பு என்ற வகையிலே இவர்கள் பாராளுமன்றத்தை பிரதித்துவப்படுத்துபவர்களாக இருந்தாலும் அவர்கள் சார்ந்த கூட்டணி அல்ல கட்சி சார்பாக வேறுவரை அழைத்து வருவதாக இருந்தாலும் பிரச்சனையிலே அழைத்து வாருங்கள் பேசுவோம் என்ற அடிப்படையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தெரிவித்ததாகவும் அந்த அடிப்படையிலே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சார்பாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களோடு சுரேஷ் பிரேமச்சந்திரன் உள்ளிட்டவர்களும் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே ஒரு பரந்துபட்ட ஒரு சந்திப்பாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இப்போது உணரக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில ஸ்ரீதரன் அவர்களுக்கு மேலும் தொடர்ச்சியாக குடைச்சல் மேல் குடைச்சல் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அந்த சுமந்திரன் சாணக்கியன் தரப்பினர். தமிழ் தரப்பு ஐக்கியப்பட்டு விட்டால் தமிழ் இனத்தை விட்டு பிழைக்கின்ற இவ்வாறான தரப்பினருக்கு வேலை இல்லாமல் போய்விடும் என்கின்ற ஒரு நிலையிலே சாணக்கியன் சுமந்திரன் தரப்புடன் கிளி கொண்டிருக்கின்றார்கள். அதனுடைய வெளிப்பாடாக ஸ்ரீதரன் அவர்களுக்கு கட்சி ரீதியாக உள்ளக ரீதியாக கடும் நெருக்கடிகளை கொடுப்பதற்கு அவர்கள் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அதில் ஒன்றுதான் நீங்கள் குறிப்பிட்ட அந்த திருவண்ணாமலையில் நடைபெறுகின்ற மத்திய குழு கூட்டத்திலே இந்த விடயம் ஆராயப்பட இருக்கின்றது. அதிலே அவர்கள் ஒருவேளை ஒரு தீர்மானத்தை போட்டு ஸ்ரீதரன் அவர்களுக்கு நெருக்கடி ஏற்படுத்த கூட முற்படக்கூடும். ஏனால் தமிழரசு கட்சியிலே இப்போது ஒரு கட்டமைப்பு ரீதியாக சாணக்கியன் சுமந்திரன் தரப்பினருடைய ஏகாதிபத்தியம் தான் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே அவர்கள் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து தமிழரசு கட்சி இவ்வாறான முயற்சியிலே ஈடுபடுவதிலே எந்தவித உடன்பாடும் இல்லை. தமிழரசு கட்சி தனித்தாக தாங்கள் கடந்த கோட்டபாய ராஜபக்ச அரசாங்கம் அரசியலமைப்பு முயற்சி எடுத்த போது அவர்களுக்கு தாங்கள் ஒரு முன்மொழிவை வழங்கியதை போன்று தமிழரசு கட்சி தனித்தாக ஒரு முன்மொழிவை வழங்கும். ஆகவே இந்த கூட்டு முயற்சியிலே தமிழரசு கட்சி சார்பாக எவருமே பங்கெடுக்க கூடாது என்ற வகையில் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அந்த தீர்மானத்தின் ஊடாக ஸ்ரீதரன் அவர்களை இந்த ஒரு ஐக்கிய முயற்சியிலே ஒரு கரைந்து போய் தன்னை பலப்படுத்துவதற்கு இவர்கள் ஒரு முட்டுக்கட்டை ஏற்படுத்துவதற்கு சாணக்கியன் சுமந்திரன் தரப்பினர் தொடர்ச்சியாக முயற்சி செய்து வருகின்றார்கள். அவருடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் திருவண்ணாமலை கூட்டத்தை பார்க்கப்படுகின்றது. ஆகவே அந்த நிகழ்ச்சி நிரலில் இந்த விடயமும் உள்வாங்கப்பட்டிருக்கின்றது. அதாவது மட்டக்களப்பிலே நடைபெறுகின்ற அவர்களுடைய தேசிய மாநாடு தொடர்பாகவும் கட்சியினுடைய தலைமை விடயங்கள் தொடர்பாக நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டிருக்கின்ற வழக்கினுடைய விடயங்கள் தொடர்பாகவும் இந்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்கின்ற இந்த கூட்டத்திலே தமிழரசு கட்சி சார்பாக பங்கெடுப்பது தொடர்பான நிலைப்பாடுகள் தொடர்பாகவும் அந்த நிகழ்ச்சி நிரல் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. ஆகவே இதிலே ஸ்ரீதரன் அவர்கள் நாங்கள் ஏற்கனவே கூறியதை போன்று அவர் இந்த முயற்சியிலே மனப்பூர்வமாக ஈடுபடுவதிலே அவர் பெரு விருப்பு கொண்டிருக்கின்றார். என்னால் இவ்வாறு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கூட்டுணைவான நடவடிக்கையை மேற்கொள்வதன் ஊடாக தமிழரசு கட்சிக்குள் தன்னுடைய இருப்பை தக்க வைத்துக் கொள்வதோடு தமிழரசு கட்சியையும் அது நோக்கி அவர் வழிநடத்துவதற்கு முற்படக்கூடும். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் இதிலே மிக ஆர்வமாகவும் விருப்போடும் இருக்கின்ற நிலைமையிலே அவரை எப்படியாவது முட்டுக்கட்டை போட்டு தடுத்து விட வேண்டும் என்ற நோக்கத்தோடு சாணக்கிய சுமந்திரன் தரப்பு தீவிரமாக செயல்பட்டு வருகின்றது என்பதுதான் தற்போது நாங்கள் சொல்லக்கூடிய நிலவரம். எனவே நீங்கள் கூறுகின்ற விடயங்களை கேட்கும் பொழுது தொடர்ந்தும் இவர்கள் கட்சியை முன்னிலைப்படுத்துகிறார்கள், தமிழ் மக்களுடைய பிரச்சனையை முன்னிலைப்படுத்தாமல் தொடர்ந்தும் அந்த இழுவறைக்குள் இருக்கிறார்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? நிச்சயமாக இதை எங்களுடைய உறவுகள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுவரை காலமும் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு முன்னர் தமிழ் மக்கள் தேசமாக உண்மையாக தமிழ் மக்களை பிரதித்துவப்படுத்தக்கூடிய தமிழ் மக்களுடைய குரலாக ஒலிக்கக்கூடிய ஒருவருடைய குரலுக்கு செவி சாய்த்து நாங்கள் 22 பாராளுமன்ற உறுப்பினர்களை வழங்கி உலகமே தமிழர்களுடைய அரசியலை தமிழ் தேசிய அரசியலை திரும்பி பார்க்கின்ற ஒரு நிலைமையை ஏற்படுத்தி இருந்தோம். ஆனால் துரதிருஷ்டவசமாக ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு அதனுடைய தொடர்ச்சியாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தமிழீழ விடுதலை புலிகளுடைய அந்த தமிழர்களுடைய விடுதலை போராட்டத்தினுடைய ஒரு தொடர்ச்சியாக
விடுதலை அரசியலை முன்னெடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கை பரவலாக எல்லோரிடமும் இருந்தது. அந்த நம்பிக்கையின் பாற்பட்டு தான் வீட்டு சின்னத்துக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு தமிழ் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு தங்களுடைய ஆதரவை வழங்கினார்கள். ஆனால் காலம் செல்ல செல்ல அந்த வீடு என்பது ஒரு தமிழரசு கட்சி, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது தமிழரசு கட்சியினுடைய ஒரு ஏகபோகமும், தமிழரசு கட்சியை பலப்படுத்துவதிலும் ஏனையவர்களை பலகீனப்படுத்தி தமிழரசு கட்சியை பலப்படுத்தி தங்களுடைய ஒரு கட்சி அரசியலை மேலோங்க செய்கின்ற நடவடிக்கை, அதாவது இனத்தினுடைய அரசியலை புறந்தள்ளி கட்சி நலன் சார்ந்த முன்னெடுப்புகளுக்கு முதன்மைப்படுத்துகின்ற செயல்பாடு கடந்த 15 ஆண்டுகளாக தமிழரசு கட்சியில் இடம்பெற்று வருகின்றது. அதன் காரணமாகத்தான் சுமந்திரன் தரப்பினருடைய அங்கே ஆதிக்கம் அங்கே மேலோங்கி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்பது இல்லாமல் செய்யப்பட்டு தனியே தமிழரசு கட்சி என்பதாக மிஞ்சி இருந்தது. ஆனால் மக்கள் பழக்க தோஷத்திலே விரும்பியோ விரும்பாமலோ வடக்கு கிழக்கிலே ஒரு கட்டமைப்பு சார் பலத்தோடு இருக்கின்ற தமிழரசு கட்சிக்கு இந்த தடவை 8 பாராளுமன்ற உறுப்பினர்களை வடக்கு கிழக்கு தழுவியதாக வழங்கி இருக்கின்றார்கள். இந்த இடத்துல மக்கள் ஒரு மீள் பரிசீலனை செய்து கொள்ள நாங்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வருகிறோம். தொடர்ச்சியாக ஆரம்பத்தில் இந்த முறை புதுமுகங்கள் என்று சொல்லி எவரையுமே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கவில்லை. இதுவரை காலம் இந்த கட்சி ரீதியாக செயல்படுவர்கள் அத்தனை பேருமே வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தமிழ் தலைமை என்பது, தமிழ் தேசிய தலைமைத்துவம் என்பது மறு வாசிப்புக்குள்ளாக்கப்பட வேண்டியது என்பது காலத்தின் கட்டாயம். நாங்கள் இந்த இடத்திலே மீண்டும் அதை ஆணித்தரமாக வலியுறுத்த விரும்புகின்றோம். அது இன்று சாணக்கியன் அவர்கள் உங்களுக்கு தெரியும், பாராளுமன்றத்திலே ஸ்ரீதரன், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம், செல்வம் அடைக்கலநாதன் அவர்கள் சந்தித்த விடயம், ஊடகங்களிலே மிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட விடயம், அரசியல் அரங்கிலே தெற்கிலங்கை மற்றும் ராஜதந்திர மட்டத்திலே மிக உன்னிப்பாக அவதானிக்கப்படுகின்ற விடயம். என்றால் இலங்கை அரசியல் என்பதை கடந்து தமிழ் தேசிய அரசியலையும் புறசக்திகள் தீர்மானிக்கின்ற, புறசக்திகளுடைய செல்வாக்கு மேலோங்குகின்ற நிலைமை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றது. இன்று தமிழ் தேசிய அரசியலை இட்டு நிரப்புகின்ற, ஈழ அரசியலை இட்டு நிரப்புகின்ற புத்திஜீவிகளாக இருக்கட்டும், பத்தி எழுத்தாளர்களாக இருக்கட்டும், கருத்தியலாளர்களாக இருக்கட்டும், அரசியலாளர்களாக இருக்கட்டும், அனைவருமே தூதரங்களால் வழிநடத்தப்படுபவர்களாகவும் இல்லை மறைமுக சக்திகளுடைய, அதாவது புறசக்திகளுடைய மறைகரங்களாக செயல்படுபவர்களாக தான் பெரும்பாலானவர்கள் செயல்பட்டு வருகின்றார்கள். அதனால்தான் நாங்கள் இவ்வாறான ஒரு துன்பகரமான நிலைமையில இந்த ஈழத்தமிழ் சமூகம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அவை இப்படியான ஒரு பின்னணியில் தான் இன்று தமிழ் தேசிய அரசியல் என்பது ஏதோ ஒரு புள்ளியிலே இணைவதற்கான ஒரு சமிக்கை கஜேந்திரகுமார் அவர்களுடைய முன்னெடுப்பின் மூலமாக ஒரு தென்படுகின்ற நிலைமையிலே இன்று புறசக்திகள் கூட இந்த விடயத்திலே மிக உன்னிப்பாக இதை அவதானித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இதை குழப்புவதற்கும் பல முயற்சிகளை எடுத்து வருகின்றார்கள். ஏன்னா தமிழ் தரப்பு ஒன்றுபட்டால் இந்தியா உள்ளிட்ட தரப்பினருக்கு அது மிகப்பெரிய ஒரு சாபக்கேடாக மாறிவிடும். என்றால் அவர்கள் எந்தவித அரசியலையும் செய்ய முடியாது. அவ இப்படியான ஒரு நிலைமையில் தான் சாணக்கியன் அவர்கள் ஊடகவியலாளர்கள் அந்த பாராளுமன்ற வாசலிலே வைத்து கேள்வி எழுப்பிய போது அதெல்லாம் ஒரு உத்தியோகபூர்வமான சந்திப்பாக நாங்கள் கருதிவிட முடியாது. அவர்கள் உணவு இடைவேளையிலே சும்மா பொழுதுபோக்காக சந்தித்தார்கள் என்று அவருடைய அந்த கூறிய அந்த உடல் மொழியை பார்த்தால் மிக எகத்தாளமாக, இது ஒரு பெரிய ஒரு பொருட்டாக நீங்கள் கருத வேண்டிய அவசியம் இல்லை. அதை விட இன்னொரு விடயத்தையும் கூறியிருந்தார். தமிழரசு கட்சி சார்பாக ஸ்ரீதரன் அவர்கள் பங்கு பெற்றுவதற்கான அனுமதியை இன்று நாங்கள் கட்சி வழங்கவில்லை. தமிழரசு கட்சி சார்பாக இந்த அரசியலமைப்பு தொடர்பான இந்த விடயத்திலே பங்கு பெற்றுவதா இல்லையா என்பது கட்சி ரீதியாக இன்னும் நாங்கள் முடிவெடுக்கவில்லை. கட்சி கூடி முடிவெடுத்ததற்கு பிற்பாடால் அது தொடர்பாக நாங்கள் தீர்மானிக்க முடியும். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் சந்தித்ததனூடாக இந்த வித தாக்கத்தையும் ஏற்படுத்திவிட முடியாது என்ற ஒரு கருத்தை அவர் கூறியதனூடாக அவர்கள் மடிக்குள் இருந்த பூனைக்குட்டி வெளியே வந்து விட்டது. அவர்கள் ஸ்ரீதரன் அவர்களுக்கு முட்டுக்கட்டை போட வேண்டும் என்பது அவர்களுடைய பெரு விருப்பாக இருக்கின்றது. இந்த விடயத்தை கூறிய சாணக்கியன் அவர்கள், அதாவது கட்சி உத்தியோகபூர்வமாக இந்த முயற்சியில் ஈடுபடுவதா இல்லையா என்பது, இல்லை ஸ்ரீதரனுக்கு அதிலே பங்கு பெற்றுவதற்கான அங்கீகாரத்தை வழங்குவதா இல்லையா என்பது கட்சி முடிவெடுக்கவில்லை. கட்சி தீர்மானிக்காத விடயம் ஒன்று தொடர்பாக நாங்கள் கூற முடியாது. கட்சி நாங்கள் பொதுச் செயலாளர் சி.வி.க. சிவஞானம் இருக்கின்றார், நாங்கள் அது தொடர்பாக நாங்கள் கலந்துரையாடி கட்சி ரீதியாக முடிவெடுத்ததற்கு பிற்பாடு அது தொடர்பாக பேச முடியும், பதில் சொல்ல முடியும், அதுதான் சரியாக இருக்கும் என்ற கருத்தை கூறுகின்றார். உண்மையிலே தமிழரசு கட்சி சார்பாக பொதுச் செயலாளராக இப்போது சி.வி.க. சிவஞானம் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த முறைமைகள் கூட பல கேள்விக்குள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. கட்சி சார்பாக பாராளுமன்ற குழு பேச்சாளராக ஸ்ரீநேசன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். மட்டக்களப்பை சேர்ந்த பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீநேசன் அவர்கள் தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராக தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். அதாவது பாராளுமன்ற குழு பேச்சாளராக, இங்க உத்தியோகபூர்வமற்ற முறையிலே தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளராக சுமந்திரன் இருக்கின்றார். அது ஏதோ ஒன்று. அப்ப சாணக்கியன் அந்த முறைமைகளை மீறி ஒன்று அவர் என்ன செய்திருக்க வேண்டும், இது நான் பதில் கூற முடியாது, கட்சியினுடைய தலைமைகள் கட்சியினுடைய உத்தியோகபூர்வமாக அறிவிப்பதற்கு அவர்கள் இருக்கின்றார்கள்,
அவர்கள் இந்த விடயங்கள் தொடர்பாக தெரிவிப்பார்கள் என்று கூறியிருந்தால் அவர் முறைமை தொடர்பாக பேசுவதற்கு தகுதியானவர்களாக நாங்கள் கருத முடியும். ஒரு பக்கம் முறைமை தொடர்பாக பேசுகின்றார். ஸ்ரீதரன் அவர்களை நாங்கள் கட்சி ரீதியாக தீர்மானிக்கவில்லை என்று. மறுபுறம் முறைமைக்கு மாறாக இவர் பாராளுமன்றத்திலே ஒரு அங்கத்தவர், தமிழரசு கட்சியிலே ஒரு மட்டக்களப்பு தொகுதியினுடைய ஒரு தலைவராக இருக்கின்றார். அதை கடந்து இவருக்கு தமிழரசு கட்சியினுடைய உத்தியோகபூர்வ நிலையிலே எந்தவித பதவிகளும் இல்லை. அதாவது ஒரு பேச்சாளர் என்ற இதுக்கு கொண்டு ஒரு ஊடகங்களுக்கு கட்சி சார்பான நிலைப்பாடுகளை தெரிவிப்பதற்காக கட்சி ரீதியாக உத்தியோகபூர்வமாக தெரிவு செய்யப்படுபவர்கள் கட்சியினுடைய பேச்சாளர்கள். ஆனால் சுமந்திரன் அவர்கள் எப்போதுமே தமிழரசு கட்சியிலே அவ்வாறு ஒரு பேச்சாளர், ஊடக பேச்சாளர் என்ற பதவியிலே எப்போதுமே இருந்ததில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு வரதா கலைக்கப்பட்டதுக்கு பிற்பாடு தானாக தனக்கு ஒரு அங்கீகாரம் வேண்டும் என்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய பேச்சாளர் என்கின்ற ஒரு நிலையை தானாக உருவாக்கியவரால் சுமந்திரன். ஆகவே சுமந்திரனுடைய நிலையை ஒரு பக்கம் விட்டாலும் ஸ்ரீநேசன் அவர்கள் ஜனநாயக முறைப்படி அந்த மத்திய குழுவில் தெரிவு செய்யப்பட்டவரால் ஸ்ரீநேசன் கட்சியினுடைய பாராளுமன்ற குழுக்கள் தொடர்பான, பாராளுமன்ற நடவடிக்கை தொடர்பான ஒரு பேச்சாளராக. இந்த விடயத்திலே ஒன்றில் தன்னுடைய குருநாதரான சுமந்திரன் அவர்கள் பதிலளிப்பார், இல்லை ஸ்ரீநேசன் அவர்கள் பதிலளிப்பார் என்பதாக இவர் கடந்து சென்றிருந்தால் பரவாயில்லை. இவர் தன்னுடைய உள்ள கிடக்கைகளை வெளிப்படுத்துகின்ற வகையிலே இதெல்லாம் சும்மா ஒரு பொழுதுபோக்காக ஒரு சாப்பாட்டு இடைவெளியிலே கதைத்த விடயம் என்ற வகையிலே அதை சிறுமைப்படுத்தி சென்றிருந்தார். ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் இந்த விடயத்திலே எவ்வாறு பங்கெடுக்க போகின்றார், அதிலே கட்சி எவ்வாறு கட்டுப்பாடுகள் முட்டுக்கட்டைகளை போடுகின்ற போது அதை கடந்து இவர் இதிலே சந்திப்பாரா, இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வார்களா இந்தியா இல்லையா என்பது ஒரு பெரிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் இதுவரை காலம் மௌனமாக இருந்ததை போன்று இந்த விடயத்திலே இருப்பார் என்று எதிர்பார்க்க முடியாது. ஆகவே ஸ்ரீதரன் அவர்கள் நிச்சயமாக இந்த கூட்டத்திலே கலந்து கொள்வதற்கான வாய்ப்பு, கட்சிகள் தடைகளை விதித்தாலும் அதை கடந்து அவர் பங்கு பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் அவதானிக்கப்படுகின்றன. நாங்கள் பொறுத்திருந்து பார்ப்போம். உண்மையாக இந்த தமிழரசு கட்சியில் நடக்கின்ற விடயங்களை பார்க்கும் பொழுது இந்த குழந்தை பிள்ளைகள் பாடசாலைகளில் நடக்கின்ற விளையாட்டுகள் போல் இவர்கள் எவ்வளவு வயது வந்தும் இப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்று கேட்கும் பொழுது இதனால் தான் தமிழர்களுக்கு ஒரு விடிவு இல்லாமல் இருக்கின்றது. இன்னும் முன்னகர்ந்து செல்வதற்கு எந்த ஒரு வழியையும் காண முடியாமல் இருப்பதற்கு இவர்கள் தான் தடைக்கல்லாக இருக்கிறார்கள் என்பதை கூறிக்கொண்ட இன்னொரு விடயம், இன்னொரு சிரிப்பான விடயம் தான். அதாவது உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் தமிழ் அரசியல்வாதிகள் 5 பேர் தமிழகத்துக்கு சென்றிருந்தார்கள். செல்லும் பொழுது ஸ்ரீதரன் அவர்கள் விமான நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்ட செய்திகள் எல்லோரும் பார்த்திருப்பார்கள். 2 மணி நேரம் அவர் விசாரணை நடத்தினார்கள் என்று கூறினார்கள். சில நாட்களுக்கு முன்னதாக ஸ்ரீதரன் அவர்கள் கனடா சென்றார், பிரித்தானியா சென்றார். ஆனால் இப்பொழுது இந்தியாவுக்கு செல்லும் பொழுது, தமிழகத்துக்கு செல்லும் பொழுது அங்கே தடுத்து நிறுத்துவதற்கு என்ன காரணம்? உண்மையிலே நேரடியாக அங்கே சொல்லப்பட்ட விடயம் குடியுறவு அதிகாரிகளினால் அவருடைய கடவுச்சீட்டு பயண தடைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது என்கின்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் குறிப்பிட்டதை போன்று மிக அண்மையில் தான் பிரித்தானியாவுக்கு சென்று வந்தார். அதற்கு முன்னர் கனடாவுக்கு சென்று வந்திருந்தார். ஆகவே அதே கடவுச்சீட்டிலே அவர் கனடாவுக்கும் பிரித்தானியாவுக்கும் சென்று வர முடியும் என்று சொன்னால், திடீரென தமிழ்நாட்டுக்கு செல்லுகின்ற போது மட்டும் அவருக்கு கடவுச்சீட்டுக்கு பயண தடை என்கின்ற ஒரு நிலைமை ஏன் ஏற்படுத்தப்பட்டது என்பது தொடர்பாக இந்த விளக்கங்களும் வழங்கப்படவில்லை. ஆகவே அவரை அங்கே தடுத்து நிறுத்தி, விமான நிலையத்திலே தடுத்து நிறுத்தி அவரை அங்கே செல்ல விடாமல் தடுக்கப்பட்டது. உண்மையிலே இந்த விடயம் தொடர்பாக நாங்கள் அறிகின்ற போது தமிழ்நாடு அரசு சார்பாக நடத்தப்பட்ட ஒரு உத்தியோகபூர்வ நிகழ்விலே ஒரு உத்தியோகபூர்வ அழைப்பாளர்களாக இலங்கையிலிருந்து ஸ்ரீதரன் அவர்களுடைய பெயரிடப்பட்டிருந்தது. அந்த அழைப்பிதழிலே ஸ்ரீதரன் மற்றும் ரவுஃப் ஹக்கீம், அதாவது இலங்கையினுடைய அயலக தமிழர்கள் என்கின்ற ஒரு நிகழ்வை வருடம் மாநாட்டை தமிழ்நாட்டிலே கொண்டாடி வருகின்றார்கள். அந்த வகையிலே அயலக தமிழர்கள் என்ற வகையிலே ஸ்ரீதரன் அவர்கள் ஈழத்தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாகவும், ரவுஃப் ஹக்கீம் அவர்கள் இஸ்லாமிய சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தக்கூடியதாகவும், அவர்கள் பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற என்ற வகையில இருவரும் அங்கே 2 நாள் நிகழ்விலே, அந்த அழைப்பிதழ்களிலே 2 நாள் நிகழ்வுகளிலே அவர்கள் இருவருடைய பெயர் தான் இடப்பட்டிருந்தது. ஆகவே இந்த விடயங்கள் தொடர்பாக ஒரு உத்தியோகபூர்வமாக ஒரு தமிழ்நாடு அரசு ஒரு நிகழ்வை நடத்துகின்றது. அந்த நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு ஒரு மாண்புமிகு பாராளுமன்ற உறுப்பினர், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையிலே அவர்களுடைய பெயரும் உள்ளடக்கப்பட்டு அந்த அழைப்பிதழ்கள் அச்சிடப்பட்டு ஊடகங்களிலே வெளிவந்ததற்கு பிற்பாடு தடுத்து நிறுத்துவது என்பது உள்நோக்கம் கொண்டதாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இதிலே நாங்கள் அறியக்கூடிய விடயம், இந்த நாங்கள் சற்று முன்னர் கலந்துரையாடிய அந்த தமிழரசு கட்சிக்குள் நடக்கிற பிடுங்குப்பாடுகளுடைய ஒரு தொடர்ச்சியாகத்தான் இது பார்க்கப்படுகின்றது. உண்மையிலே அந்த விடயம் தொடர்பாக அரசினுடைய உயர் மட்டத்துக்கு ஒரு தகவல் கொண்டு சேர்க்கப்பட்டிருக்கின்றது. இறுதி நேரத்திலே ஸ்ரீதரன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு செல்கின்றார் என்ற ஒரு தகவல்
வெளிப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு அரசினுடைய உயர் மட்டத்துக்கு இவர் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒன்று கூடல் ஒன்றிலே கலந்து கொள்வது தொடர்பாக இவர் தமிழ்நாட்டுக்கு செல்கின்றார் என்ற அடிப்படையிலே ஒரு தகவல் அரசினுடைய உயர் மட்டத்துக்கு, குறிப்பாக நான் நினைக்கிறேன் ஜனாதிபதி உள்ளிட்டவர்களுக்கு கூட அப்படி அவர்களுக்கு செய்தி தெரிவிக்கக்கூடியவர்கள் உலக மகா சுத்துமாத்து பேர் வழியை தவிர வேறு எவரும் இருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு தான் அந்த கைங்கரியம் நன்றாக தெரியும். அவருடைய ஊதுகுழல்கள்லாம் அவர் சாப்பிட்ட கடையில சாப்பிட்டோன்று கேட்க கூட ஜனாதிபதி போன் எடுத்து நாங்கள் உங்களை மிஸ் பண்ணி போட்டோம், நீங்கள் இல்லாதவங்களுக்கு பெரிய இழப்பு, வடக்கு மக்கள் இப்படி ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை தந்துட்டினம், உங்களை தெரிவு செய்திருந்தா இன்றைக்கு எங்களுக்கு அவ்வளோ பெரிய பலம் வந்து ஜனாதிபதியை வந்து இவரை பார்த்து இவருக்கு தொலைபேசி எடுத்து தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறதாக தொடர்ந்து இந்த ஊடகங்கள் அவருக்கு மகுடம் சூட்டி கொண்டிருக்கின்றன. அப்படிப்பட்டவர்களுக்கு தான் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அப்ப தகவல் இப்படித்தான் போயிருக்குது. அவர் ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பினுடைய ஒரு நிகழ்வுக்காக, ஆனால் உத்தியோகபூர்வமாக தமிழ்நாடு அரசினுடைய நிகழ்வுக்காக அவர் செல்கின்ற போது அவர்கள் ஏற்கனவே அறிந்து வைத்திருக்கின்றார்கள். ஏற்கனவே இவர்களுக்கு இப்போது குகதாசன் அவர்களும் இவர்களுக்கு பிடிக்காத ஒருவராக இருக்கிறார். அதாவது சம்பந்தன் அவர்களுடைய இடத்துக்கு திருவோணமலையிலே வந்து பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்படுகின்ற குகதாசன் இப்போது ஸ்ரீதரன் தரப்பு அணியாக பார்க்கப்படுகின்றார். ஆகவே குகதாசன் அவர்களும் அவர்களுக்கு உகந்தவர்களாக இல்லை. ஆகவே இப்போது அண்மையிலே அந்த அவ்வாறான ஒரு கலந்துரையாடல், அதாவது நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டிலே ஒரு சமஷ்டி தொடர்பான ஒரு மாநாடு ஒன்று அண்மையிலே நடைபெற இருக்கின்றதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கின்றது. அந்த அந்த மாநாடு கனடாவை தளமாக கொண்டு செயல்படுகின்ற ஒரு அமைப்பு தான் பின்னணியில நின்று கொண்டு அந்த மாநாட்டுக்கான ஏற்பாடுகளை செய்து வருவதாகவும், அது தொடர்பான ஒரு கலந்துரையாடல் அண்மையிலே இலங்கையிலே நடைபெற்றதாக சுகதாசன் தலைமையிலே அது இடம்பெற்றதாகவும், அந்த கலந்துரையாடலுக்கும் அந்த அமைப்பு பின்னணியில இருப்பதாகவும் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இவர்கள் அந்த விடயத்தை மோப்பம் பிடித்திருக்கின்றார்கள். அதாவது இப்படி ஒரு மாநாடு தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே நடைபெறப் போகின்றது, அதாவது இலங்கையிலே சமஷ்டி அடிப்படையிலே தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை வலியுறுத்துகின்ற வகையிலே ஒரு மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதிலே தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும் இலங்கையிலிருந்து பங்கு பெற்றக்கூடிய ஒரு நிலைமை, கட்சிகளிலும் பங்கு பெற்றக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்கின்ற தகவலை இப்போது இந்த தரப்பினர், அதாவது ஸ்ரீதரன் அவர்களை முடக்க வேண்டும் என்று நினைக்கின்ற தரப்பினர் அதை அறிந்திருக்கின்றார்கள். அந்த தகவலை ஒரு தடை செய்யப்பட்ட அமைப்பு என்றால் அப்படி கொடுத்தால்தான் அரசு உடனடியாக விழித்துக் கொள்ளும், ஏதாவது ஒன்று செய்யும் என்ற அடிப்படையிலே அவர்கள் தடை செய்யப்பட்ட அமைப்பு ஒன்றினுடைய ஏற்பாட்டிலே நடைபெறுகின்ற நிகழ்விலே பங்கு பெற்றுவதற்கு இவர் செல்கின்றார் ஒரு தகவலை போட்டு விட்டார்கள். அவர்களுக்கு அவகாசம் இல்லை இது தொடர்பாக ஆராய்வதற்கு. உடனடியாகவே டக்காண்டு என்ன செய்து விட்டாங்க, விமான நிலையத்திலே இவரை தடுத்து நிறுத்தி விசாரணை நடத்துகிற அந்த அடிப்படையில் அங்கிருந்து அங்கே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. இப்ப இந்த அடிப்படையில் தான் ஸ்ரீதரன் அவர்கள் அங்கே 2 மணித்தியாளர்கள் தடுத்து நிறுத்தப்பட்டு பின்னர் அவர் தன்னுடைய பயணம் தொடர்பான விடயங்களை தான் இதற்கு தான் செல்கின்ற அந்த அடிப்படையிலே அந்த நிகழ்வுகள் தொடர்பாக அவர் தெளிவுபடுத்தியதற்கு பிற்பாடு சுமார் 2 மணி நேரங்களுக்கு பின்னர் அவர் தமிழ்நாடு செல்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருப்பதாகத்தான் நாங்கள் அறியக்கூடியதாக. இதிலே விமான நிலையத்திலே வைத்து ஸ்ரீதரன் அவர்கள் தடுக்கப்பட்ட விடயம், உள்கட்சிக்குள் இருக்கின்ற அந்த தலைமைத்துவ போட்டி, அது ஸ்ரீதரன் அவர்களை இவர்களுடைய கையை மீறி அவர் வென்று விட்டார். அவருடைய கை பலமடைந்து வருகின்றது. இப்போது கயந்திரவார் பொன்னம்பலம் அவர்கள் செல்வம் அடைக்கல்நாதன் தரப்போடு சேர்ந்து அரசியலமைப்பு முயற்சியிலே ஸ்ரீதரன் அவர்களும் பங்கெடுப்பாராக இருந்தால் முற்றுமுழுதாகவே தமிழ் தேசிய அரசியலிலே இந்த சுத்துமாத பேர்களுடைய வகிபாகம் என்பது அடிபட்டு போய்விடும். ஆகவே ஸ்ரீதரனை எப்படியாவது பிடித்து இழுத்து விட இந்த நண்டு கதை சொல்வார்கள், அதான் ஞாபகம் வருகின்றது. தமிழர்களை நண்டோடு ஒப்பிடுவார்கள். ஒரு ஒரு பாத்திரத்துக்குள் நண்டாய் போட்டுவிட்டு வேறு எந்த ஒரு ஜீவராசிகளையும் அப்படி போட்டால் மூடி வைத்தால் தான் அவை வெளியேறாது, அதாவது அவை வெளியேறாது சிறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் ஒரு மூடப்பட்ட ஒரு பாத்திரத்துக்குள் தான் மற்ற ஜீவராசிகளை அடைக்க வேண்டும். ஆனால் நண்டுகளை அவ்வாறு மூடி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக ஒரு கதை ஒன்றை சொல்லுவார்கள். ஏன்னால் அந்த நண்டு ஒன்று மேலே ஏறி வெளியேற முற்படுகின்ற போது ஏனைய நண்ட அதனுடைய காலை பிடித்து இழுத்து தான் மேலேற முற்படும். மீளவும் அந்த கீழே விழுந்த நண்டு மற்றதனுடைய காலை பிடித்து இழுத்து அது தான் ஏற முற்படும். அப்படியாக ஒருவர் இழுத்து குழிக்குள்ளே விழுத்தி குழிக்குள்ளே தான் இருப்பார்களே தவிர அதை விட்டு வெளியேறுவதற்கு அவர்களால் முடியாது. ஆகவே அந்த நண்டுகளினுடைய அந்த குணாதிசயத்தை தமிழர்களுடைய குணாதிசயத்தோடு ஒப்பிட்டு பல அந்த கதைகளை கூறுவதை நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதை இங்கே பார்க்கின்ற போது மிக பொருத்தமாக இருக்கின்ற தமிழரசு கட்சிக்குள் நடைபெறும் ஈடுபாடுகளை பார்க்கின்ற போது அந்த நண்டு கதையோடு நாங்கள் ஒரு ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருப்பதை அவதானிக்கூடியதாக இருக்கிறது. ஸ்ரீதரனை எப்படியாவது இழுத்து வீழ்த்த வேண்டும்,
அவரை மேலோக்கி சென்று விடக்கூடாது, அவருக்கு ஒரு உயர் அங்கீகாரம் கிடைத்து விடக்கூடாது என்பதுதான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கின்றது. அதுதான் ஸ்ரீதரன் அவர்கள் விமான நிலையத்திலே தடுத்து நிறுத்தப்பட்டதற்கான காரணம் என்று நான் நம்புகின்றேன். நன்றி. அந்த விடயத்தை நீங்கள் தெளிவாக எங்களுடைய உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக நன்றி கூறிக்கொண்டு, இனி அங்கே தமிழகம் சென்றார்கள். அங்கே மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்திருக்கின்றார். அந்த விழாவில் பங்கெடுத்திருக்கிறார்கள். தமிழர் பிரச்சனைகள் தொடர்பாக, அரசியல் தீர்வு தொடர்பாக ஏதாவது முன்னெடுத்திருக்கிறார்களா, அல்லது குறைஞ்சபட்சம் மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஏதாவது பேசப்பட்டிருக்கிறதா? உண்மைதான். எங்களை பொறுத்தவரையிலே தமிழ் மக்களுடைய சார்பிலே நாங்கள் ஆரம்பத்திலே தமிழ் மக்களுடைய தற்போதைய ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு விடுதலை அரசியலுடைய செல் நெறி என்பது எவ்வாறு இருக்க வேண்டும், அதனுடைய வழிவரைபட எவ்வாறு இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு 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 தரிசனத்தை நாங்கள் கொண்டு வருவோமாக இருந்தால் அதிலே தமிழ்நாட்டுக்கு மிக முக்கிய வகிவாகம் இருக்கின்றது என்னுடைய ஆணித்தரமான நம்பிக்கை. அதாவது இந்தியாவை நாங்கள் எப்போதுமே பகைத்து விட முடியாது. இந்தியாவை மீறி தமிழ் மக்களுக்கான ஒரு தீர்வை நாங்கள் கொண்டு வந்து விடவும் முடியாது. அதற்காக எங்களுடைய தமிழ் தலைவர்கள் கூறுவதை போன்று நான் சரணாகதி அரசியலை பேசவில்லை. இந்தியாவால் மட்டும்தான் முடியும் என்று நான் கூறவில்லை. இந்தியாவை தவிர்த்து எங்களுக்கு அது அந்த வார்த்தைகளிலே மிக பாரிய ஒரு அர்த்தங்கள் பொதிந்திருக்கின்றது. இந்தியாவால் மட்டும்தான் ஈழத்தமிழ் மக்களுக்கு விமோசனம் என்று கூறுவதற்கும், இந்தியாவை தவிர்த்து தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலை பெற்றுவிட முடியாது என்பதற்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கின்றது. எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல்வாதிகள் கூறுகின்றபடியும் இந்தியாவால் மட்டும்தான் முடியும் என்று சொல்லி இந்தியாவுடைய காலிலே போய் விழுந்து சரணாகதி அரசியல் செய்வது. அவர்கள் அடித்தாலும் மிதித்தாலும் துப்பினாலும் ஏசினாலும் எதை செய்தாலும் அவர்களுடைய காலிலே செருப்பாய் கிடந்து இல்லை செருப்புக்கு கீழான நிலையில் நின்று கொண்டு அவர்களுக்கு சேவகம் செய்வதுதான் எங்களுடைய தமிழ் தேசிய அரசியல். அதான் 15 வருடமாக நடைபெற்று வருகின்றது. ஆனால் நான் கூறுகின்ற விடயம், இந்தியா என்பது இந்த பிராந்தியத்திலே மிகப்பெரிய ஒரு வல்லரசு. அது அமெரிக்காவாக இருக்கட்டும், சீனாவாக இருக்கட்டும், எவராக இருந்தாலும் அவர்கள் தங்களுடைய தந்திரோபாயமான நடவடிக்கைகளின் ஊடாகத்தன்னும் இந்தியாவை ஏதோ ஒரு விதத்திலே அதில் ஒரு பங்காளராக கொண்டுதான் அவர்களால் சில விடயங்களை இங்கு சாதிக்க முடியும். இந்தியாவை முற்று முழுதாக ஒரு பகை சக்தியாக முன்னிறுத்திவிட்டு அவர்களால் எந்தவித நலன்களையும் அடைந்து விட முடியாது. அவ்வாறு இருக்கின்ற போது நாங்கள் ஒரு நாடற்ற சமூகமாக இருக்கின்றோம், அரசற்ற சமூகமாக இருக்கின்றோம். நாங்கள் எப்படி அவ்வாறு ஒரு பிராந்திய வல்லரசை எதிர்க்க முடியும்? இல்லை அந்த பிராந்திய வல்லரசனுடைய வகிவாகத்தை முற்றாக ஒதுக்கிவிட்டு நாங்கள் எப்படி முன்னோக்கி செல்ல முடியும்? அந்த பிராந்திய வல்லரசாக இருக்கின்ற இந்தியாவை நாங்கள் எங்களுடைய இலக்கு நோக்கி நாங்கள் சரியான ஒரு திசையிலே நாங்கள் அவர்களை வளைக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ்நாட்டு அரசியலை நாங்கள் பலம் பொருந்தியதாக அணுக வேண்டும். தமிழ்நாட்டு அரசியலை ஈழ அரசியலோடு ஒரு நேர்கோட்டிலே கொண்டு வருகின்ற போதுதான் இந்திய அரசியலையும் இதை சார்பாக நாங்கள் வளைக்க முடியும். இல்லை என்று சொன்னால் நாங்கள் அந்த இந்தியா என்கிற பெருந்தேசியவாதத்துக்குள் நாங்கள் கரைந்து போய் நாங்கள் இந்த சரணாகதி அரசியலை தான் செய்ய வேண்டும். ஆகவே தமிழ்நாட்டு அரசியலை தமிழ்நாட்டின் ஊடாக எவ்வாறு இந்தியாவை நாங்கள் எங்களுடைய விடுதலை அரசியலிலே ஒரு அணியமாக்குவது என்பது தொடர்பாக இப்போது வரை இந்த தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட எவரிடமும் அப்படியான ஒரு தீர்க்கதரிசனமான பார்வை இல்லை என்பதுதான் என்னுடைய ஆணித்தரமான நிலைப்பாடு. ஆகவே இப்போது ஸ்ரீதரன் அவர்கள் தமிழரசு கட்சி சார்பாக இவர்கள் சென்றிருக்கின்றார்கள். இவர்கள் சென்று விட்டு இந்த ஏனைய சம்பிரதாயபூர்வமாக முந்தி இப்போ சண்டை நடைபெற்று கொண்டிருந்த போது இந்தியாவிலிருந்து வருவார்கள் வெளிநாட்டு தூதுவர், நாங்கள் போனோம் பேசினோம், பொருள் நிறுத்தம் தொடர்பாக பேசினோம் என்றார்கள். பின்னர் இப்போது சொல்வார்கள் நாங்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசினோம். ஜெயசங்கர் வருவார், நாங்கள் அரசியல் தீர்வு தொடர்பாக பேசியிருக்கிறோம், சமத்துவம் தொடர்பாக பேசியிருக்கிறோம், தமிழ் மக்களுடைய திறமை தொடர்பாக பேசியிருக்கிறோம் என்றெல்லாம் பேசி சொல்லுவார்கள். ஆனால் உள்ளே பேசுவது என்ன என்பது யாருக்கும் தெரியாது. அதே போன்றுதான் இவர்களும் சென்றார்கள் வந்தார்கள். அந்த மாநாடு இவர்கள் எல்லோருமே இதை ஒரு அங்கீகாரமாக கருதுகின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் ஆணித்தரமாக கூறுவதை போன்று தமிழ் தேசிய பரப்பில் இயங்குகின்ற கட்சிகள் தரப்புகள் எவையுமே செயல்பாட்டு நிலைமையிலே தங்களை தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகளாக காட்டுவதற்கு பதிலாக அடையாள ரீதியாக இப்படியாக, அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இல்லை தமிழ் தரப்பாக ராஜேந்திரிகள் சந்திப்பதன் ஊடாக பாருங்கள், நாங்கள் தமிழ் மக்களுடைய பிரதிநிதிகள் என்பதற்காக என்ற அடிப்படையில் தான் வர்ற ராஜேந்திரி எல்லாரும் எங்களை கூப்பிட்டு கதைக்கினோம், சால்வை போத்தி நாங்களும் போட்டோவுக்கு போஸ்ட் கொடுக்குற சந்தர்ப்பத்தை தருகினோம். ஆகவே நாங்கள்லாம் நானும் ரவுடி என்று வடிவேல் சொல்லி கொண்டு ஜீப்பில் ஏறி கொண்டு போன மாதிரி இவியலும் நாங்கள்லாம் உங்களோட பிரதிநிதிகள். பாருங்க, பிரித்தானிய தூதர் வந்தால் சந்திக்கின்றார், நோர்வே தூதர் வந்தால் சந்திக்கின்றார், ஐநா சபையிலிருந்து யார் வந்தாலும் சந்திக்கிறோம். அப்ப அவையெல்லாம் சந்திக்கிறோம்னா நாங்கள் உங்களோட பிரதிநிதிகளுடைய தானே சந்திக்கிறோம். அப்ப நீங்கள் சொன்னாலும் உங்கள் விமர்சித்தாலும் நாங்களாம் உங்களுடைய எதிர்காலம் உங்களோட நம்பிக்கையெல்லாம் நாங்கள் தான் என்று அப்படியான ஒரு அடையாள ரீதியாகத்தான் இவர்கள் தமிழ் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றார்கள். அவை அதிலே ஒன்றாகத்தான் இந்த தமிழ்நாட்டுக்கும் போய் இந்த அரசு முறை தொடர்பான இந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து அதுல முகங்காட்டி போட்டு வர்றதனூடாக தமிழ்நாடு அரசாங்கம் இதை கடந்து
கடந்த 15 ஆண்டுகளில் தமிழ்நாட்டுக்கும் ஈழத்துக்குமான நாங்கள் தமிழ்நாட்டின் ஊடாக விடுதலை அரசியலை நாங்கள் கொண்டு நகர்த்த வேண்டாம். குறைந்தபட்சம் எங்களுடைய உள்ளக பொருளாதாரத்தையும் உள்ளக கல்வி புலத்தையும் எங்களுடைய இதையுமே நாங்கள் மேம்படுத்துவதற்கு தமிழ்நாட்டோடு ஏதாவது ஒரு ஒப்பந்தத்தை செய்திருக்கின்றோமா, ஒரு புரிந்துணர்வை ஏற்படுத்தி இருக்கின்றோமா, இல்லை ஒரு 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 சின்ன ஒரு 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 இணைப்பையாவது ஏற்படுத்தி இருக்கின்றோமா? இன்று இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்திலே இந்தியாவிலே தமிழ்நாட்டில் இன்று மிகப்பெரிய கோலோச்சி கொண்டிருக்கின்றார்கள். உலகத்தினுடைய தகவல் தொழில்நுட்ப வெற்றிடத்தை இந்தியாவில் இருக்கின்ற தரப்பினரால் பெரும்பாலும் விட்டு நிரப்பிக் கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக பெங்களூர் அதனுடைய மிகப்பெரிய ஒரு தலைநகரமாக சொல்லப்படுகின்றது. அதுக்கடுத்த சென்னையும் அது மிகப்பெரிய ஒரு வகிபாகத்தை கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டில் இருந்தோடு உலகத்தினுடைய பல்வேறு பல்தேசிய நிறுவனங்களுக்கு அவர்கள் தகவல் தொழில்நுட்ப துறையிலே இங்கே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய வடக்கு கிழக்கிலே எத்தனையோ ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் வேலை வாய்ப்பின்றி இருக்கின்றார்கள். இன்று எங்களுடைய தேசத்தையே மலடாக்கி விட்டு இன்று புலம்பெயர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். இதற்கெல்லாம் என்ன காரணம்? இங்கே தொழில் வாய்ப்பு இல்லை. நாங்கள் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இன்று கொரோனா முடக்கம் வந்ததற்கு பிற்பாடு இன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் என்ற அடிப்படையில் இன்று பல தொழில்கள் வேறு வடிவத்துக்கு மாறிவிட்டது. இருந்த இடத்திலே இருந்து கொண்டு எங்களுடைய அறிவை பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்பத்தின் ஊடாக இன்று ஒவ்வொருவரும் வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமை உருவாகி இருக்கின்றது. ஆகவே நாங்கள் தமிழ்நாட்டில் இருக்கின்ற அந்த தகவல் தொழில்நுட்ப துறையோடு அது சார்ந்தவர்களோடு கலந்துரையாடி அந்த அறிவை எப்படி எங்களுடைய மக்களுக்கு கடத்துவது, எங்களுடைய இளைஞர்களுக்கு எவ்வாறு அதை கடத்துவது, அதனூடாக அதுக்கு சமாந்தரமான திறன் கொண்டவர்களாக எவ்வாறு இளைஞர்களை மாற்றி அதற்கான வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி எங்களுடைய மண்ணிலே நின்று கொண்டு எங்களுடைய மக்களுடைய ஒரு ஜனத்தொகையை நாங்கள் தக்க வைத்துக் கொண்டு எங்களுடைய மக்கள் செலுத்துவதை தக்க வைத்துக் கொண்டு நாங்கள் எங்களுடைய இளைஞர்களை ஒரு ஆளுமை மிக்கவர்களாக கொண்டு வருவதற்கு அப்படி எந்த முயற்சிகள் எடுத்திருக்கின்றோம்? இதெல்லாம் சாதாரணம். இதெல்லாம் இவர்கள் அரசாங்கத்துக்கு எதிராக போராடணும். இது யாருமே தடுக்க முடியாத விடயங்கள். நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற பல்கலைக்கழகங்களோடு யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தை இணைப்பதற்கு என்ன முயற்சி எடுத்திருக்கின்றீர்கள்? இல்லை, யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற தொழில்நுட்ப கல்வி உள்ளிட்ட விடயங்களை எவ்வாறு நாங்கள் இணைப்பது? இன்று பனைசார் விடயங்கள், இன்று தமிழ்நாட்டிலே பனைசார் உற்பத்தி என்பது மிகப்பெரிய ஒரு உச்சத்தை தொட்டிருக்கின்றது. இன்று எங்களுடைய வடக்கிலே பனை வளம்தான் எங்களுடைய மிகப்பெரிய ஒரு அடிநாதம். விடுதலை புலிகள் அமைப்பிருந்த போது அந்த பனை வளத்தினூடாக அவர்கள் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அடைவுகளை செய்தார்கள். அதன் மூலமாக எங்களுடைய உள்ளூர் பொருளாதாரத்தை எங்கேயோ ஒரு நிலைமையை கொண்டு சென்று தற்சார்பு பொருளாதாரத்திலே அவர்கள் மிதமிஞ்சியவர்களாக காணப்பட்டார்கள். ஆனால் இன்று அதே வளங்கள் எங்களிடம் இருக்கின்றது. ஆனால் நாங்கள் அவற்றை வெறுமனை வீணாக்கி கொண்டிருக்கின்றோம். ஆக இன்று தமிழ்நாட்டிலே பனைசார் உற்பத்திகள் மிகப்பெரிய அளவிலே ஒரு வெற்றி பெற்ற நிலையில இருக்கின்ற போது அதையாவது நாங்கள் ஏதாவது எங்களுடைய இந்த பனைசார் விடயத்தோடு தொடர்படுத்தி இருக்கின்றோமா? இங்கே இருக்கின்ற பனைசார் உற்பத்தி எவ்வாறு நாங்கள் வணிகமயப்படுத்துவது? ஏற்கனவே இங்கே செய்கின்றார்கள். ஆனால் அது ஒரு 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 வணிக சந்தையில கொண்டு போய் அதனூடாக ஒரு மிகப்பெரிய ஒரு வருமானம் ஈட்டக்கூடிய நிலைமையை கொண்டு வந்து அந்த தொழிலை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையில இல்லை. அது வெறுமனே ஒரு காட்சி பொருளாகத்தான் பனை உற்பத்தி என்பது இருக்கு. பனைசார் உற்பத்தி பொருட்கள் இருக்கின்றன. அது ஒரு மிகப்பெரிய ஒரு உலக வணிக சந்தையோடு தொடர்புபட்ட விடயத்தை நாங்கள் ஒரு மாநாடுகளும் இல்லை ஒரு நிகழ்வுகள் நடைபெறுகின்ற போது அங்கே ஒரு மேசையிலே அந்த பனம்பொருட்களை அடுக்கி வைத்து இது பனை உற்பத்தி பொருட்கள் என்று நாங்கள் காட்சிப்படுத்தி விட்டு ஒரு இலக்கத்தின் பெயரால் அங்கே செல்பவர்கள் வாங்கி ருசித்து பார்க்கின்ற வகையிலாகத்தான் இருக்கின்றது. நாங்களாக தேடி சென்று அதை வாங்குகின்ற அளவுக்கு இன்னும் வடக்கிலே பனைசார் உற்பத்திகளுக்கு எந்த விதமான ஒரு வேலை திட்டங்களும் உருவாக்கப்படவில்லை. நாங்கள் தமிழ்நாட்டோடு சேர்ந்து தமிழ்நாட்டிலே இன்று அது கொடி கட்டி பறக்கின்றது. அதை எவ்வாறு நாங்கள் இங்கே கொண்டு வந்து இப்படி பல விடயங்கள் இருக்கின்றது. இதுல எதுவுமே நீங்கள் கூறுவீங்க அரசியல் தீர்வு விடயங்கள். அதை கடந்து நீங்கள் விடுதலை அரசியலை பற்றி நீங்கள் பேச வேண்டிய அவசியம் அதுக்கு இவர்களுக்கு எந்த தகுதியும் இல்லை. அதற்கு முன்னர் இருந்த பொருளாதார ரீதியாக உள்கட்டமைப்பு ரீதியாக எங்களுடைய வடக்கு கிழக்கை தமிழ்நாட்டோடு இணைத்து எப்படி அதை மேம்படுத்துவது என்பது இங்கிருந்து முதலமைச்சராக இருந்தவரும் மேயராக இருந்தவர்களும் கனடாவுக்கும் லண்டனுக்கும் சென்று நகரங்களை இணைத்தார்கள். என்ன நடந்தது? ஒரு ஆணையும் புடுங்க முடியவில்லை. பக்கத்தில் இருக்கிற தமிழ்நாட்டோடு நாங்கள் உள்கட்டுமான ரீதியாக இணைத்து அதை மேம்படுத்துவதற்கு திராணி எதாவது சொல்வார்கள். கூறியறி கோழி பிடிக்க முடியாதவன் வானமறி வைகுண்டம் போன கதையாகத்தான் இவர்கள் மக்களை மாற்றுகின்ற வேலை செய்தார்கள். என்ன நடந்தது? டொரண்டோ யாழ்ப்பாணம் ஒப்பந்தம் என்ன நடந்தது? ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் வெறும் பப்ளிசிட்டிக்காக இவர்கள் மேற்கொண்ட விடயமே தவிர இதை உருப்படியாக செய்யவில்லை. ஆகவே தமிழ்நாட்டோடு இவர்கள் அரசியலை பேச வேண்டிய அவசியம் இல்லை. அந்த தமிழ்நாட்டு அரசியலுக்குள் இவர்கள் எங்களுடைய ஈழத்தமிழ் மக்களுடைய விடுதலை அரசியலை கொண்டு சேர்க்கக்கூடிய அளவுக்கு இவர்களிடம் எந்தவித தகுதியும் இல்லை, திறமையும் இல்லை. ஆக அது மிகப்பெரிய ஒரு சவாலான விடயம். அது எங்களுடைய மேதகவர்களை போன்று ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு இனத்தினுடைய ஒட்டுமொத்த பெருங்கனவை சுமக்கக்கூடிய ஒரு தகமை கொண்டவர்களால் தான் அந்த விடயங்களை வழிநடத்த முடியும். இல்லை அதை ஒத்ததாக ஒரு குழுமத்தினூடாகத்தான் அதை வழிநடத்த முடியும்.
ஒரு சுயலாப கட்சி அரசியலை கொண்டு நடத்துகின்ற தரப்பினரால் நிச்சயமாக என்றால் இதை விட 1000 மடங்கு சாக்கடை அரசியலாக மாறி இருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியல். ஆகவே ஒரு ஆளுங்கட்சியையோ எதிர்கட்சியையோ ஒரு புள்ளியிலே கொண்டு இணைத்து நாங்களே ஒரு புள்ளியிலே, அதாவது இவ்வளவு அடக்கப்பட்டு அழிக்கப்பட்ட இனமே ஒரு புள்ளியிலே இணைந்து நாங்கள் எங்களுக்காக போராட முடியாத போது சாக்கடையிலே நாரி போயிருக்கின்ற தமிழ்நாட்டு அரசியலே எப்படி எங்களுடைய விடுதலை அரசியலோட ஒரு புள்ளியில் இணைக்க முடியும்? அது சாத்தியமே இல்லை. அது இவர்களால் முடியவே முடியாது. அதற்கு முதலில் இவர்கள் அர்ப்பணிப்புள்ளவர்களாக மாற வேண்டும். இவர்கள் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்களாக மாற வேண்டும். இவர்களே தங்களை சுத்தி பழகுவர் என்று ஸ்ரீதர் அவர்கள் சொன்னால் முதல் சொல்வார்கள். சில நேரம் இவர் கதைச்சு போட்டு பின்னால் அவருக்கே கட்சியில ஒரு இதுவும் இல்லை, அங்க அவங்க காத்த பிடுங்கி போடுவாங்க, இவர் இங்க வந்து இதை கதைச்சிட்டு போறாருன்னு பின்னால நக்கலை கதைப்பாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில இப்படி இப்ப எங்களோட விடுதலை அரசியல் எப்படி அங்க கதைக்க முடியும்? ஆனால் நீங்க சொன்னது போல ஸ்ரீதரன் அவர்கள் நேற்று பார்த்து ஒரு ஊடக அறிக்கையில வந்து சொல்லியிருக்க, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள்ட்ட மீனவர் பிரச்சனை சம்பந்தமாக கதைப்பதற்கு தான் நேரம் கேட்டிருப்பதாகவும் சந்திப்பதற்கு வாய்ப்பு கிடைத்தால் இந்த மீனவர் பிரச்சனை தொடர்பாக பேசுவதற்கு தயாராக இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். ஆக இந்த முயற்சிகள் எல்லாம் என்னென்றால் இது வெறுமனே ஒரு தங்களை அந்த ஒரு பிரச்சனைகளின் ஊடாக முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை தவிர முதல்ல இந்த விடயங்களை கடந்து நான் ஆரம்பத்தை குறிப்பிட்டதை போன்று கல்வி, பொருளாதாரம் உள்ளிட்ட உள்கட்டமைப்பு ரீதியாக தமிழ்நாட்டோடு எங்களுடைய தமிழ்நாட்டையும் வடக்கு கிழக்கை இணைப்பதை யாருமே எதிர்க்க மாட்டார்கள், யாருமே அதை தவிர்க்க மாட்டார்கள். ஆகவே அதை நாங்கள் செய்கின்ற போது நிச்சயமாக எங்களுடைய வாய்ப்பு, எங்களுடைய இன்று சிங்கள பெருந்தேசியவாதமும் இந்திய பெருந்தேசியவாதமும் மிக முக்கியமான ஒரு ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடான முக்கியமான அவர்களுடைய இலக்கு தமிழ்நாட்டையும் ஈழத்தையும் பகை சக்திகளாக மாற்றுவதுதான் அவர்களுடைய பிரதான இலக்கு. ஈழத்திலே இருக்கின்ற எங்களுடைய தமிழ் மக்களை ஒரு முற்று முழுதாக அந்நியப்படுத்தி எங்களை ஒரு கூண்டு சிறைக்குள் அடைக்கின்ற ஒரு வேலையைத்தான் மிக கச்சிதமாக நடத்தி கொண்டிருக்கலாம். அதிலே பிரதானமாக இந்த இந்திய மீனவர்களுடைய பிரச்சனை என்பது அதிலே பிரதான ஒரு துரும்புச்சீட்டாக அவர்களால் பயன்படுத்தப்படுகின்றது. அந்த இந்திய மீனவர்கள் விவகாரம் என்பது தமிழர்களையும் ஈழத்தமிழர்களையும் ஒரு பகை சக்திகளாக நிரந்தர விரிசலை ஏற்படுத்துவதற்கான ஒரு அடித்தளமாக தான் இது திட்டமிட்டு 2 அரசுகளாலும் ஊக்குவிக்கப்படுகின்றது. அதிலே கடத்தொழில் அமைச்சராக இந்த டக்ளஸ் சிவானந்தா மிக உச்சமான நிலைமையிலிருந்து மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு செய்தவர். சண்டிக்கட்டை கட்டி கொண்டு வந்தா இடிப்பன், இடிச்சு பிடிப்பன் என்று சொல்லி இந்திய படகுகளையே தன்னுடைய அடியாட்களுக்கு கொடுத்து விட்டு இடிச்சு பிடிச்சுவான்னு சொல்லி உத்தரவு போட்டவர் தான். தான் நெய்தல் படையமைக்க போறேன் கொண்டு அங்கே ஆக்களை விட்டு கடல்ல வச்சு அடிச்சு கொண்டருவன் என்று சொல்லி சண்டிக்கட்டை கட்டி கொண்டு சண்டித்தனம் காட்டினவரை டக்ளஸ் சிவானந்தா. இதெல்லாம் வந்து 2 தமிழர்களுக்கு 2 நிலங்களிலும் இருக்கிற தமிழ் மக்களுக்கு இடையில வந்து ஒரு நிரந்தர விரிசலை ஏற்படுத்தி ஈழத்திலே தமிழ் மக்கள் மீது எவ்வகையான அடக்குமுறைகள் பிரயோகிக்கப்பட்டாலும் தமிழகத்தில இருந்து எந்த விதமான எதிர்வினையும் ஆற்றிவிடக் கூடாது என்பதற்காக யுத்தம் முள்ளிவாய்க்கால் யுத்தம் நடைபெற்ற போது எப்படியான ஒரு அணுகுமுறையை கையாண்டார்களோ, அதாவது இங்கே நடைபெறுகின்ற அந்த இன அழிப்பு யுத்தத்தை நோக்கி அருகில் இருக்கின்ற இந்திய பெருந்தேசத்திலிருந்து எவ்விதமான எதிர்வினையும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக முன்னாய்த்தமாக மிக கனகச்சிதமான பல ஏற்பாடுகளை செய்திருந்தார். அது விடியம் தெரிந்தவர்களுக்கு நன்றாகவே தெரியும். அதன் காரணமாகத்தான் இந்தியா கள்ள மௌனம் காத்தது. இந்திய அரசு என்பதை கடந்து இந்திய ஒன்றியம் கள்ள மௌனம் காத்தது. இந்தியாவில் இருக்கின்ற பல்வேறு மாநிலங்கள், அங்கே இந்தியாவுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வாக்கு இல்லாத மாநிலங்கள் கூட மௌனமாக இருப்பதற்கான ஏது நிலையை இவர்கள் ஏற்படுத்தினார்கள். ஆகவே அப்படியான ஒரு நிலைமை இப்போது ஏற்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒரு கட்டமைப்பு சார் இன அழிப்பின் ஊடாக தமிழ் மக்கள் முற்றுமுழுதாக அழித்தொழிக்கப்படுகின்ற போது அயல் தேசமாக இருக்கின்ற எங்களோட தொப்புள் பிரதேசமாக இருக்கின்ற தமிழ்நாட்டிடமிருந்து உதவிக்கரம் நீண்டுவிடக்கூடாது, அவர்கள் உதவி செய்யக்கூடிய ஒரு மனநிலையில் கூட இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விரிசலை ஏற்படுத்துகிறார். ஆக இந்த விரிசல்களை எல்லாம் நாங்கள் இந்த இப்படியான சதிகளை எல்லாம் கடந்து இரு நிலங்களிலும் இருக்கின்ற தமிழர்களை ஒரு புள்ளியிலே இணைத்து தொப்புள் கொடி உறவை வலுப்படுத்துவதற்கு இந்த கல்விசார் பொருளாதார நலன் சார்ந்த விடயங்களிலே நாங்கள் உள்கட்டமைப்பு ரீதியாக நாங்கள் அவ்வாறான ஒரு இணக்கப்பாடுகளோடு பயணிக்கின்ற போது இந்த சதிகளை கடந்து நாங்கள் எங்களோட தொப்புள் கொடி உறவை வெளிப்படுத்த முடியும். அதற்கு இவர்கள் முயற்சி செய்வார்களா என்று சொன்னால் அதற்கு கூட இவர்களிடம் சிந்தனை வறட்சி இருக்கின்றது. நாங்கள் இவ்வளவு தூரம் பேசுகின்ற இந்த விடயங்கள் கூட இதற்கு பின்னராவது அவர்கள் ஒப்பேற்றுவார்களா என்றால் இல்லை. ஏன்னா அவர்களுக்கு அது நோக்கம் அல்ல. அவர்கள் அது சார்ந்த துறை சார்ந்து இதை எப்படி நடத்துவது, இது எங்கே செய்வது என்பது கூட சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஏன்னா அவர்கள் கட்சி ரீதியாக அடுத்த தேர்தலில் எப்படி நாங்கள் உள்ளூராட்சி தேர்தல் எங்க நிப்பாட்டுறது, இங்க வெல்ல வைக்கிறது, பின் அதுக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் வச்சா யாரை நிப்பாட்டுறது, இப்படி வெல்றது, யாரை முதலமைச்சரா போடலாம், இல்லை எதிர்கட்சி இந்த அமைச்சர் பதவிக்கு வந்து யாரை அமைச்சரா போடலாம்ன்ற இதுதான் அவன் சிந்தனையில ஓடிக்கொண்டிருக்கே தவிர, இப்ப நான் உண்மையில
நம்பினாலும் நம்பாவிட்டாலும் நாங்கள் இந்த கேள்வியை நீங்கள் கேட்கின்ற அந்த கேட்கின்றதுக்கு பிற்பாடு அந்த பதில் சொல்கின்ற அந்த நொடிப்பொழுதில் இருந்தால் இந்த எண்ணங்கள் என்னிடம் உதிக்கின்றது. இது நான் திட்டமிட்டு தயார்படுத்தப்பட்டு கதைத்த விடயங்களா இல்லை. ஆகவே நாங்கள் ஒரு விடயப்பரப்புக்குள் வருகின்ற போது உள்ளாந்தமாக இந்த விடயங்களை எங்களுடைய தேசம் சார்ந்து விடுதலை அரசியல் சார்ந்து ஒப்புவிக்கக்கூடிய அளவுக்கு நாங்கள் ஒரு தயார் நிலையில் இருக்கின்றோம் என்று சொன்னார். எண்ணம், சிந்தனை, செயல்பாடு அதை நோக்கியதாகவே நாங்கள் முற்றுமுழுதாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். அதன் காரணமாகத்தான் அவை அவ்வாறு வெளிப்படுகின்றது. ஆனால் அப்படியான ஒரு வெளிப்பாடு யாரிடம் இருக்க வேண்டுமோ அவர்களிடம் கட்சி அரசியலும் சுயலாப அரசியலும் நன்மையிலோங்கி இருக்கின்றது. ஆகவே அவர்களிடம் நாங்கள் எதிர்பார்ப்பது என்பது மடமை. ஆகவே மீண்டும் நாங்கள் இருப்பதிலே பரவாயில்லை, ஏதாவது இதையாவது செய்கின்றார்களே என்றுதான் நாங்கள் இப்போது ஆரம்பத்தில் கூறியிருந்தோம். கைந்தவர் பொன்னம்பலம் எடுக்கின்ற அந்த முன்னெடுப்பு மிக காலப்பொருத்தமான முன்னெடுப்பு. ஆனால் அதற்காக அவர் மேதையாகிவிட முடியாது, அவரை நாங்கள் தலையில் எதிர்த்து கொண்டாடிவிட முடியாது. ஏதாவது இதையாவது செய்கின்றார்களே என்ற அளவில் தான் நாங்கள் அந்த விடயங்களை பார்க்க முடியாது. ஸ்ரீதரனாக இருக்கட்டும், கைந்தவர் பொன்னம்பலமாக இருக்கட்டும், இல்லை வேறு எவராக இருக்கட்டும், இவர்கள் எல்லோருமே ஒட்டுமொத்தமாகவே, ஏன்னா கடந்த 15 வருடம் என்பது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம். ஒரு நாள் என்பது 24 மணத்தியாலம் என்பது அதை நிமிடங்களாக மணித்துளிகளாக பார்த்தோம்னால் எவ்வளவு பிரம்மாண்டமாக இருக்கு. அதே ஒரு வாரம், ஒரு மாதம், ஒரு வருடம் என்று பார்த்தால் எங்கேயோ இருக்கு. அப்படி பார்த்தால் 15 வருடம் என்பது ஒரு ஒரு யுகத்தை கடந்து, ஒரு யுகத்தை தாண்டியதாக நாங்கள் எங்களுடைய காலத்தை விரியம் செய்திருக்கின்றோம். நாங்கள் மிக கிட்டியதாகவே இன்று பல நாடுகள், உலக நாடுகளிலே ஏற்பட்ட சின்ன சின்ன ஒரு 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 அதிர்ச்சி, ஒரு ஒரு சில ஒரு திடீர் திருப்ப நிகழ்வுகளை அவர்களுக்கு விடுதலையை பெற்று தரக்கூடிய நிலைமைகளாக மாறி இருக்கின்றது என்று சொன்னால், நாங்கள் உலகத்திலே இந்த 21ஆம் நூற்றாண்டு கண்டிராத ஒரு மிகப்பெரிய ஒரு அழிவை எங்களுடைய தேசத்திலே நாங்கள் கண்டிருக்கின்றோம். ஆக அந்த அழிவை ஒரு அத்திவாரமாக பயன்படுத்தி, எங்களுடைய மக்களுடைய உயிர் தியாகத்தை அத்திவாரமாக பயன்படுத்தி, எங்களுடைய விடுதலை வீரர்களுடைய உயிர் தியாகத்தை அத்திவாரமாக பயன்படுத்தி, அந்த நாங்கள் எங்களுடைய விடுதலை அரசியலை உரிய இலக்கை அடைய முடியாமல் இருப்பதற்கான காரணம், நாங்கள் எங்களுடைய பிற தலைவர்களாக பிரதிநிதிகளாக தெரிவு செய்த தகுதியற்றவர்களால் தான் நாங்கள் இந்த நிலைமையில் இருக்கின்றோம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவ இனிமேலாவது இதையாவது செய்கின்றார்கள், ஒவ்வொரு பருவத்துக்கும் கையிட்டியிலே போய் நின்று கொண்டு கொடி பிடிக்கின்றார்கள் என்பதற்காகவோ, இல்லை ஒரு 20 பேரோடு சென்று போய் நின்று கொண்டு பனர் பிடித்துக் கொண்டு போராடுகின்றார்கள் என்பதற்காகவோ, இல்லை அதை செய்கின்றார்கள் இதை செய்கின்றார்கள் என்பதற்காகவோ, இதையாவது செய்கின்றார்களே என்று நாங்கள் இவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புவதிலும் பதிலாக 3 பாராளுமன்ற உறுப்பினர்களோடு இருந்தவர்களை, 3% வாக்குகளோடு இருந்தவர்களை 159 பாராளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட பெரும் சக்தியாக இந்த தென்னிலங்கையில ஜேவிபி மாற்றம் பெற்றிருக்கின்றது சொன்னால், அவர்கள் மாற்றத்துக்காக உழைத்தார்கள், மக்கள் அவர்களை நம்பினார்கள். அப்படியாக நாங்கள் எடுத்த எடுப்பிலேயே நாங்கள் மாற்றத்தை எதிர்பார்த்து விட முடியாது. அந்த மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய தரப்பை நாங்கள்லாம் உருவாக்க வேண்டும். ஜேவிபி என்பது புதிதாக கட்டமைக்கப்பட்ட ஒன்றல்ல. அந்த மாற்றத்தை விரும்புகின்ற தென்னிலங்கை மக்களிடமிருந்து முகிழ்ந்த ஒரு தரப்பு தான் தேசிய மக்கள் சக்தி. இன்று இந்த அரசாங்கம் என்பது இது மக்கள் அரசாங்கம். அவை அப்படி எங்களுக்குள் இருந்து நாங்கள் கொண்டு வர வேண்டும். இன்று யாழ்ப்பாணத்திலே 3 பேர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அவர்கள் எவருமே தேசிய மக்கள் சக்தியிலே அடிப்படை உறுப்பினராக கூட இல்லாதவர்கள். எப்படி அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார்கள்? அதன் மக்கள் அரசாங்கம், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள். டாக்டர் ஜமுனானந்த ராயா, மற்ற ரஜீவன் என்பவர், இளங்குமரன் என்பவர், இவர்கள் எல்லாம் ஜேவிபியினுடைய அரசியலுக்கு துளியளவும் தொடர்பு சம்பந்தம் இல்லாதவர்கள். ஆனால் மக்கள் அவர்கள் வேட்பாளர்களாக நிறுத்துகின்ற போது இவர்களை நாங்கள் தெரிவு செய்வோம், அந்த கட்டமைப்பு, அந்த அந்த அதுக்கான தலைமைத்துவம் என்பது ஒரு நேர்மையாக இருக்கின்றது. ஆக இதிலே நாங்கள் இவர்கள் தெரிவு செய்வதன் ஊடாக நாங்கள் நன்மைகளை பெற முடியும் என்று நம்புகின்றார்கள். ஆகவே நாங்களும் அப்படி ஒரு மக்களுக்கான மாற்றத்துக்கான தரப்பை நாங்களாம் உருவாக்க வேண்டும். யார் ஒருவர் கொண்டு வருவார், எல்லாரும் அதைத்தான் கேட்கின்றது. அப்ப இவர்கள் பிள்ளை என்றால் யாருக்கு நாங்கள் வாக்கு போடுவது, யாரை கொண்டு வருவது என்று நாங்களாம் உருவாக்க வேண்டும். ஒவ்வொரு ஊரிலும் இருப்பவர், ஒவ்வொரு கிராமத்திலும் தெரியும். அந்த கிராமத்துக்காக உண்மையாக அர்ப்பணிப்போடு பாடுபவர்களை வெளியிலிருந்து நாங்கள் கண்ணாடி வைத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நாளும் நித்தமும் பாரிய போராட்டத்துக்கு மத்தியில் தான் அந்த கிராமங்கள் தங்களுடைய நாளந்த கடப்பாடுகளை கடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே உண்மையாக நேர்மையாக அந்த கிராமத்துக்காகவும் அந்த மக்களுக்காகவும் முன்னின்று போராடக்கூடியவர்கள் உங்களால் அடையாளம் காண முடியும். அப்படி அடையாளம் காணுபவர்களை நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கள். அவர்கள் ஒவ்வொருவருக்குரிய அங்கீகாரத்தை கொடுங்கள். அந்த அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கின்ற போதுதான் அவருக்கான அங்கீகாரம் மேலே கிடைக்கும். ஆகவே அப்படித்தான் நாங்கள் இன்று ஏவிபி என்கின்ற மிகப்பெரிய ஒரு தேசிய மக்கள் சக்தி என்ற மிகப்பெரிய ஒரு சக்தி என்று இலங்கையிலே ஒரு வரலாற்று ரீதியாக ஒரு தனிப்பெரும் கட்சி இவ்வாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பெரும்பான்மையோடு ஆட்சி அமைத்திருக்கின்றது. அவ்வாறான நிலைமை நாங்கள் தமிழர் தேசத்திலும் எங்கள் மாற்றத்தை கொண்டு வர முடியும். அது மக்கள் நாம் மனம் வைக்க வேண்டும். ஆகவே
இந்த விடயத்தை இந்த இடத்துல மிக ஆணித்தரமாக கூறக்கூடிய விடயம், இப்போது ஏற்பட்டிருக்கின்ற நிலைமை கூட ஒரு கடைசி ஒரு எச்சரிக்கை தான் எங்களுக்கு. இந்த இடத்திலும் இவர்கள் ஒன்றுபட்டு தங்களுடைய இருப்பை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும். எதிர்கால நலன் சார்ந்து நாங்கள் எங்களுக்கான மாற்றத்தை மக்கள் தீர்மானிக்கட்டும் என்பதை இந்த இடத்துல நான் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். நிச்சயமாக நீங்கள் கூறுவதோடு நானும் உங்களோடு ஒத்துப்போகிறேன். இதே நேரத்தில் நீங்கள் சற்று முன்னதாக கூறினீர்கள், அவர்களுடைய ஆளுமை தொடர்பாக கூறினீர்கள். நிச்சயமாக தொடர்ச்சியாக இந்த ஆளுமை தொடர்பாக கேள்வி எழுப்பிக் கொண்டே வருகிறார்கள் பலர். நாங்களும் அந்த கேள்வியை எழுப்புகிறோம் என்றால், ஒரு சரியான வழியை காட்ட முடியவில்லை என்றால் 15 ஆண்டுகளில் ஆளுமை இருக்கின்றதான்றது கேள்வி கேட்பதில் தவறில்லைத்தானே, தப்பில்லைத்தானே. ஆனால் நீங்கள் பேசும்பொழுது கூறினீர்கள், இந்தியாவுக்கு சென்ற பொழுது முகம் காட்டி வந்திருந்தார்கள் என்று நீங்கள் கூறினீர்கள். நிச்சயமாக முகம் காட்டி தான் வந்திருக்கிறார்கள். நாங்கள் நிகழ்ச்சி என்று கொண்டு வர வேண்டும் ராமேந்திரன். அதாவது செல்ஃபி எடுத்தார்கள். பாருங்கள், எவ்வளவு மகிழ்ச்சியாக நின்று செல்ஃபி எடுத்தார்கள் ஸ்டாலினோடு. அந்த படத்தை பார்த்து மகிழ்ந்தீர்களா? உண்மையிலே அவர்களுக்கு அது தேவைப்படுகின்றது. அங்கே சென்று ஒரு செல்ஃபி எடுத்து அதை தங்களுடைய சமூக வலைத்தளங்களை பதிவிடுவதன் ஊடாக நாங்களும் தமிழ்நாட்டுக்கு சென்றிருக்கின்றோம், முதலமைச்சரை சந்தித்திருக்கின்றோம் என்பதாக அவர்கள். ஏன்னால் இப்ப இதுதான் நிலைமை பாருங்கள். இன்று மிக ரகசியமாக சென்று தமிழ் மக்களை விட்டு பிழைக்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபட்டவர்கள், மக்கள் கொடுத்த ஒரு தோல்வி அந்த பாடத்தின் ஊடாக இன்று இவ்வாறு ஒரு சமூக வலைத்தள செயல்பாட்டாளர்களை போன்று ஒரு அங்கே சென்று ஒரு செல்ஃபி எடுத்து அதன் மூலமாக நானும் இருக்கிறேன் என்று காட்டிக்கொள்கின்ற அரசியலை இவர்கள் செய்கின்றார்கள் என்று சொன்னால் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் நாங்கள் எவ்வளவு தூரம் இறங்கி அடிக்க வேண்டும் என்பதை இறங்கி அடிக்க வேண்டும் என்று மேலோட்டம் அடித்ததுக்கு எப்படி என்று சொன்னால், இறங்கி அடிச்சா அவற்றை கைத்தடி அடித்துள்ள பொல்லுகள் எல்லாம் காணாம போடும். அவை தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு நேர் செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் தமிழ் மக்கள் இன்னும் இறங்கி நல்ல ஆழமாக அடிக்கணும். அப்படி அடிக்க எங்களுக்கான மாற்றத்தை நாங்கள் உருவாக்க முடியும். இதைத்தான் இந்த இடத்துல மீளவும் பதிவு செய்யக்கூடியதாக இருக்கும். இந்த செல்ஃபி எடுத்தாக்களோட அவை இந்த நிலைமை ஒரு பரிதாபத்துக்குரிய நிலைமை. அதோட தமிழ் மக்கள் இன்னும் ஒரு நம்பிக்கையாக ரங்கி அடிச்சோம் என்று சொன்னால் தமிழ் மக்களுக்கான ஒரு விடுதலை அரசியலுக்கான ஒரு பாதையை நாங்கள் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமானதாக அமைக்க முடியும் என்ற ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இன்றைய நிகழ்வை முடிக்கலாம் நம்புகிறேன். நன்றி நன்றி. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் நிகழ்ச்சியை கொண்டு வரோம். நன்றி ராமேந்திரன். இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்து எங்கள் தமிழர் தரப்பினுடைய நிலைமைகளை உயிரோடைய தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி குறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு அரசியல் கலை நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதி உதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.